சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக இளைஞரணி அலுவலகமான அன்பகத்தில் அமைக்கப்பட்ட பெரியார், அண்ணா, கருணாநிதி சிலைகளை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், திமுகவுடைய 50 ஆண்டு காலமாக தலைவராக கோலோச்சியவர், திமுகவுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவராக கூடிய கலைஞர் என அழைக்கக்கூடிய கருணாநிதியுடைய 103வது பிறந்த நாள் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவருடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக திமுகவுடைய இளைஞரணி சார்பில் திமுகவுடைய இளைஞரணிக்கு தலைமையகமாக இருக்கக்கூடிய சென்னை தேனாம்பேட்டை அன்பகத்துல 3 தலைவருடைய சிலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக திமுக மூத்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே போன்ற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மார்பளவு சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்றுதான் திறந்து வைத்திருக்கிறார். அதே போன்று திமுகவுடைய இருவண்ண கொடிகளை அன்பகத்துல 75 அடி உயர கம்பத்துல திமுக தலைவர் தினம் ஏற்றிருக்கிறார். தொடர்ந்து அன்பகம் என்பது திமுகவுடைய தொடக்க கால தலைமையகமாக இருந்த சூழல்ல தற்பொழுது அது இளைஞரணி வசக்கூடிய சூழலில் முதல் தளம் தற்பொழுது ஏற்ற நவீன காலத்துக்கு ஏற்ப மாற்றி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான ஆய்வு பார்வையிடலும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டிருந்தார். திமுகவுடைய இளைஞரணியினர் முழுவதுமாக கூடி முன்னாள் முதலமைச்சர், திமுக மூத்த தலைவர் கருணாநிதியுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் அவருடைய நினைவை போட்ட விதமாக அவர் செய்த சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வோம் என்ற உறுதியும் ஏற்றுள்ளனர். நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.